King of Glory International Ministries. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். இந்த ஜூன் மாதத்திற்கான ஆண்டவர் தருகிற ஒரு அற்புதமான வார்த்தையை நாம் தியானித்து ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள போகிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் முழு இருதயத்தோடு ஏற்று நீங்கள் இந்த வசனத்திற்காக உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த வார்த்தையில் இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் அது மகிமையாய் இறங்கி உங்களை செழிக்க பண்ணும். நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். வேதம் இந்த வாக்கை, இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேத வசனம் நமக்கு எழுதி தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இது மிக மிக பெரிய ஒரு சத்தியம், மிகவும் தேவையான ஒரு சத்தியம். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசும் பொழுது அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாயாவான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்தில் அவன் அநீதி உள்ளவனாயிருப்பான். இன்றைக்கு இந்த மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தில் தேவன் நம்முடைய இருதயத்தில் பதிக்க விரும்புகிற ஒரு சத்தியம், உண்மையுள்ள ஒரு மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாய் ஆண்டவர் கொடுத்து நம் வாழ்க்கையை, நம் குடும்பத்தை அலங்காரமாய் மாற்றுவார்.
இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய நிலைமை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தேவாதி தேவனுக்கு தெரியும். இந்த வார்த்தை உங்களுக்காய் ஆண்டவர் அனுப்புகிறார். ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவது ஒரு மாதத்தில் நடக்கிற காரியம் அல்ல. ஆண்டுகளாகும், வருஷங்களாகும். சின்ன சின்ன ஜெபத்திற்கு பதில் நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். ஆண்டவரே, வியாதியாக இருக்கிற என் மகன் சுகமாகணும். ஆண்டவரே, என் மகன் ஆண்டவரே நல்ல ஒரு வேலை பெற்றுக்கொள்ளணும். எங்கள் பிரயாணம் ஆசீர்வதிக்கப்படணும். அதெல்லாம் ஜெபத்திற்கான பதில்கள். ஆனால் ஒரு மனுஷன் உண்மையாக இருப்பானே ஆனால் அவனுடைய ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாவற்றை விட மிக மேன்மையானது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மை, தேவனுக்கு அடுத்த காரியத்தில் உண்மை, தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகளில் உண்மை, தேவன் நமக்கு கொடுத்த ஊழியத்தில் உண்மை, தேவன் நமக்கு கொடுத்த சொந்தம், நல்ல குடும்பம், அவைகளில் உண்மை, தேவன் நமக்கு கொடுத்த நண்பர்கள், அவர்கள் மத்தியில் உண்மை, எல்லாவற்றுக்கும் மேலாய் நமக்கு நாமே உண்மையாயிருப்பது. தேவன் நம்மை ஒரு உன்னதமான ஒரு சிருஷ்டிப்பாய் சிருஷ்டித்திருக்கிறார். நமக்கு ஆவி உண்டு, ஆத்மா உண்டு, சரீரம் உண்டு. அந்த ஆவியில் உண்மையாக இருக்கணும். அந்த ஆவியில் ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஆவியோடு உண்மையோடு ஆராதனை செய். நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவிக்கு ஒத்ததாய், அது உண்மையுள்ளதாய் மாறும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் நம்மை நிரப்புவார். நிறைய பேருடைய ஆவிகள் வித்தியாசமாக இருக்கும். போராமையின் ஆவி இருக்கும், கபட்டு தன்மை இருக்கும், உண்மை இராது. ஆனால் அவர்கள் ஜெபத்தில் சரியாக இருப்பாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஜெபத்தில் எப்படி பாஸ்டர் சரியாக இருக்கிறாங்க, அப்போ அவங்க ஆவி சரி இல்லையா? ஆமாம், அப்படி இருக்கிறாங்க. அவர்களுடைய ஆவியை அவர்கள் உண்மையுள்ள ஒரு நல்ல ஆவி உள்ள மனுஷனாய் அவர்கள் காத்து கொள்வதில்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜெபம் கரெக்டாக ஜெபிக்கணும், கரெக்டாக ஆண்டவருடைய பாதத்தில் நல்ல அந்நிய பாஷை பேசணும், அதில் அவங்க சரியாக இருப்பாங்க. அதற்குரிய ஆசீர்வாதம் உண்டு. நம்ம ஆவியில் உண்மையாக இருக்கணும். நம்முடைய சரீரம் தேவனுக்கு உகந்த பரிசுத்தமான ஆலயமாக இருக்கணும். நிறைய நேரம் ஜெபிக்கிறாங்க, பரிசுத்தம் இல்லை. ஆலயத்தில் ஊழியம் செய்கிறாங்க, பரிசுத்தம் இல்லை. ஸோ ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசம். ஆனால் இந்த அதிகாரத்திலேயே, இந்த நீதிமொழிகள் 28 நம்ம என்னெல்லாம் செய்தால் ஆசீர்வாதமாய் மாற முடியும் என்று ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை இந்த வசனத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதில் 9வது வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 28:9, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிக்கிற வேதத்தை நீ கேட்கறதில்ல, வேதத்தின்படி நடக்க உன் மனதை நீ அர்ப்பணிக்கிறதில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஜெபம் எனக்கு அருவருப்பாக இருக்கு. பாருங்க, நம்முடைய ஜெபம் தேவனுக்கு சுகந்த தூபமாக இருந்தால் நம்முடைய ஜெபங்கள் நம்மை ஆசீர்வதிக்கும், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தை நீங்கள் கனப்படுத்தணும். வேதம் நம் இருதயத்தில் இருக்கணும். கையில் இருக்கிற அந்த வேதத்தை வாசித்து தியானித்து
அதை இருதயத்திற்குள் கொண்டு வருகிறதுல நம்ம உண்மையாக இருக்கணும். பாருங்க, அதிலே 7வது வசனம், நீதிமொழிகள் 28:7, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். வேத பிரமாணத்தை கை கொள்ளு. வேதம் இல்லாமல் உன்னுடைய ஜெபம் உன்னை பரிபூரண ஆசீர்வாதமானவனாய் மாற்றாது. அந்த 9வது வசனத்தில் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாருங்க, வேதம் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா நம்மை உணர்த்தும். நீ இந்த பாவம் செய்கிற, இந்த குறை உனக்குள் இருக்கு, இதிலிருந்து வெளியே வா. பாவம் செய்யாத மனிதன் இல்லை. பாவம், கோபம், எரிச்சல், இச்சைகள் இதெல்லாம் மனுஷனுக்குள்ள இருக்கதான் செய்யுது. மனிதனுடைய சரீரத்தில் இவைகள் எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு தேவ பிள்ளை ஜெபித்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவத்தை அறிக்கை செய்து அதிலிருந்து வெளியே வர தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்று முயற்சிகளை எடுக்கணும். நான் கோபப்பட மாட்டேன் அப்படி என்று ஒரு தேவ பிள்ளை ஒரு தீர்மானம் எடுக்கலைன்னா அவன் கோபப்பட்டு கொண்டேதான் இருப்பான். ஒருவேளை ஒரு தேவ பிள்ளை குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருந்தால் அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும், இனி இந்த குடிப்பழக்கம் எனக்கு வேண்டாம், அந்த குடிப்பழக்கத்தை நான் விட்டு விடுகிறேன், இன்றையிலிருந்து இந்த குடிப்பழக்கத்தை விட்டு நான் வெளியே வருவேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதுதான் சொல்றார் ஆண்டவர். பாவங்களை மறைக்காமல் ஆண்டவர்கிட்ட சொல்லி, இனி நான் இதை செய்ய மாட்டேன். ஆனால் நாம் செய்வோமே, பரவாயில்ல, ஆனால் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடு, கொஞ்சம் முயற்சி எடு, கொஞ்ச காலம் அந்த பாவத்தில் விழாமல் இருப்ப. திடீர்னு ஏதோ ஒரு தவறை நீ செய்யும் பொழுது திரும்ப ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் தப்பு செய்துட்டேன், எனக்கு பலன் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் குற்றங்கள் மன்னிக்கப்படணும். அதுக்கப்புறம் அந்த 18வது வசனத்தில் பாருங்க, உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். உத்தமமாய் நடக்கணும். அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, நீதிமொழிகள் 28:20, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒரு தேவ பிள்ளை உத்தமமான காரியத்தை யோசிக்கணும், உத்தமமான காரியத்தை செய்யணும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நாம பாவிகள் பரியாசக்காரர் கூட்டத்தில் நிற்க முடியாது, நாம தவறான வாழ்க்கையை வாழ முடியாது. நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் நம்மை நிரப்பி இருக்கிறார். நம்ம சபையில் இருக்கிறோம், நம்ம சபையில் நற்காரியங்களை தேவன் போதிக்கிறார், நாம் அதை பின்பற்றணும். ஒரு வாலிபன் அவன் தன் நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வெளிப்படுத்தணும். நம்ம குடும்பம் எவ்வளவு அற்புதமாய் தேவன் நம்ம ஒரு குடும்பத்தில் வைத்திருக்கிறார். அந்த குடும்பம் உத்தமமாய் நடத்தப்படணும். வீட்டிற்குள்ள பாவம் வரக்கூடாது. வீட்டிற்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்கள் நடைபெறக்கூடாது. உத்தமமாய் வாழணும். கணவன், மனைவி, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். அப்போதான் அந்த வீட்டில் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து அந்த வீட்டை நன்மையினால் நிரப்புவார். அந்த வீட்டை நிலையான வீட்டாய் மாற்றுவார். அந்த வீட்டிற்குள்ளாய் சமாதானமும் அந்த வீட்டிற்குள்ளாய் சுகமும் வரும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார்.
நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏனென்றால் உனக்குள் ஒரு உத்தமம் காணப்படுகிறது. தானியேல் உத்தமமாயிருந்தார், யோசேப்பு உத்தமமாயிருந்தார். நீங்களும் நானும் அப்படிதான் ஆண்டவருக்கு முன்பாய் உத்தமமாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேலை செய்கிற இடத்துல உத்தமன் என்று பெயர் எடுக்கணும். குடும்பத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்மை பார்த்து சொல்லணும், உத்தமன், நல்லவன், தாழ்மையானவன், அவன் தெய்வ பக்தி உள்ளவன், அவன் நன்றாய் படிக்கிறவன், அவன் நன்றாய் வேலை செய்கிறவன், அவன் ரொம்ப ஞானமானவன். இப்படிப்பட்ட உத்தம குணங்கள் நமக்குள் வரும் பொழுதுதான் நாம் உன்னதமான ஆசீர்வாதங்களை பெறுகிற என்பதை விட நமக்குள்ளாகவே உன்னத ஆசீர்வாதங்கள் ஊற்றெடுத்து வெளியே வரும். நீ இருக்கிற இடம் ஆசீர்வாதமாய் மாறும். நீ போகிற இடத்திலும் கர்த்தர் வருவார். நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ உள்ளே வரும்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பாருங்க, எத்தனை பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அதில் 19வது வசனம் சொல்லுகிறது, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன், தன் வேலையில் உண்மையுள்ளவன், தன் குடும்பத்தை சரியாய் விசாரிக்கிறவன், தன் படிப்பில் கவனமானவன். இந்த நிலத்தை பயிரிடுவது என்பது எளிதானதல்ல. அவன் முதலாவது அந்த இடத்தை பண்படுத்தணும், அதை சரியான நேரத்தில் அதை பண்படுத்தணும். அந்த மழை வருகிற நேரத்துக்குள்ளாய் எல்லாவற்றையும் அவன் ஒழுங்குபடுத்தி நன்றாய் அந்த நிலத்தை பண்படுத்தி அதற்கப்புறம் விதைகளை விதைத்து தண்ணீரை ஊற்றி அவ்வளவு அற்புதமாய் அவன் வேலை செய்யணும். ஆகவே இந்த நிலத்தை பயிரிடுகிறவன் என்கிற அந்த வார்த்தை உழைக்கிறவன், ஞானமாய் உழைக்கிறவன். நமக்கு ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறார். இந்த பலனை ஆசீர்வாதமாய் நாம் மாற்றணும். நமக்கு ஆண்டவர் நல்ல உழைப்புள்ள வருஷங்களை தரார். ஒரு 23, 25 வயதிலிருந்து ஒரு 65 இல்லாவிட்டால் 70 வயது வரைக்கும் நம்முடைய சரீரம் உழைத்து நாம் ஆசீர்வாதங்களை சேகரித்து வைக்கணும். வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், என்ன பிள்ளைகளுடைய படிப்பை நாம் அவர்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும், நல்ல அந்தஸ்தை, பேர், புகழை, இதை பயிரிடணும், சம்பாதிக்கணும். உன் நிலத்தை உனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அதை பயன்படுத்து. உன் கையில் ஆண்டவர் என்ன பொறுப்பை, என்ன வேலை கொடுத்தாரோ அதை பயிரிட்டு அந்த ஆகாரத்தினால் திருப்தி ஆகணும். திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடாது. உனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பலம், அந்த ஞானம், அந்த கிருபை, அந்த நல்ல சூழ்நிலை, அதை பயன்படுத்தி நீ ஒரு மகிழ்ச்சி அடையணும். நான் கஷ்டப்பட்டதற்கு ஒரு பரிசாய் எனக்கு ஆண்டவர் நல்ல குடும்பத்தை கொடுத்தார், நல்ல நிலத்தை கொடுத்தார், வீட்டை கொடுத்தார், நல்ல ஒரு ஃபேக்ட்ரியை, பிஸ்னஸை கொடுத்தார். இன்றைக்கு நிறைய பேர் தங்கள் வாலிபத்தை, தங்களுடைய பலனுள்ள காலத்தை வீணாய் செலவழிக்கிறார்கள். 40 வயசு ஆகியும் ஒன்றும் செய்யலை. 45 வயது ஆகும் பொழுது அவங்க ஓரளவுக்கு எஸ்டாபிலிஷாக இருக்கணும். உனக்கு ஒரு வீடாவது இருக்கணும், உனக்கு கொஞ்சம் பணமாகிலும் இருக்கணும், உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்திற்குரிய காரியங்களை செய்து இருக்கணும், ஒரு இன்சூரன்ஸ் போட்டு இருக்கணும், அவங்களுக்கு ஒரு சேவிங் ஆரம்பித்து இருக்கணும். தன் நிலத்தை பயிரிடாதவர்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் வீணரை பின்பற்றுவார்கள், வறுமை அவர்களுக்கு வரும். இன்றைக்கு பிரியமானவர்களே, தேவன் சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை அவன் பெறுவான்.
அதுக்கு அடுத்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தில் 27வது வசனம், நீதிமொழிகள் 28:27, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான், தன் கண்களை ஏழைக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடைவதில்லை. இந்த வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அதே வார்த்தை இந்த இடத்துல வருகிறது. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடைவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, கொடுப்பது ரொம்ப சிறந்தது. நம்மிடத்தில் இருப்பதை நாம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். அதில் ஒரு நல்ல மனிதன், ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனிதன் அப்படி என்றால் அவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவுதான் சம்பாதித்து எவ்வளவுதான் உயர போனாலும் நம்முடைய தாய் தகப்பனுக்கு நாம் கொடுத்து தீர்த்துட்டேன்னு சொல்லவே முடியாது. நாம் இந்த உலகத்தையே அவர்கள் கால்களில் கீழ் கொண்டு வந்தாலும் நாம் பலனற்று கடந்த பொழுது, நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத அந்த குழந்தை பருவத்தில் அவர்கள் நமக்கு கொடுத்த அன்பு, பாசம், அரவணைப்பு நாம் தாட்சி அடையாமல் ஆண்டவர் அவர்கள் கையிலே நம்மை அழகாய் வளர்த்தார். ஒரு நேரம் வரும் பொழுது தேவ பிள்ளைகள் கொடுக்கிறவர்களாக இருக்கணும், நாம் வாங்குகிறவர்களாய் இருக்கக்கூடாது. இன்னும் நான் சொல்ல போனால், நாம் வாங்குவதை விட அதிகமாய் கொடுக்கிறவர்களாய் நாம் மாறணும். நம்மை பார்த்து அவருக்கு நான் இவ்வளவு கொடுத்தேன் என்று யாரும் நம்மை பார்த்து சொல்லாதபடி, நீங்கள் வாங்குவதை விட அதிகம் கொடுங்க, தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். தாய் தகப்பனுக்கு கொடுங்க, சகோதர சகோதரிகளுக்கு கொடுங்க, நண்பர்களுக்கு கொடுங்க, விசேஷமாய் தேவை உள்ளவர்களுக்கு கொடுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரருக்கு. உன் சகோதரன் நல்லா இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை. உன் சகோதரிகள் ஆசீர்வாதமாய் உன்னை விட அவர்கள் பொருளாதாரத்தில் நன்றாயிருந்தால் அவர்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உறவுகள் ஒரு கிஃப்ட், ஒரு பர்த்டே போதும். ஆனால் தரித்திரருக்கு நாம் கொடுக்கணும். உன் சகோதரன் தரித்திரனாக இருந்தால் கொடு. உன்னுடைய குடும்பத்தார், உன்னுடைய நண்பர்கள் ஏழ்மையில் இருந்தால் கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உண்மையுள்ள ஒரு மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இதை மாற்றவே முடியாது. ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷன் ஆசீர்வாதம் இல்லாமல் அவன் இருக்க முடியவே முடியாது. இது உண்மை என்றால், நீங்கள் நான் பொய்யே பேசுறதில்லை, அதனால் என்னை ஆண்டவர் இல்லை, அப்படி அல்ல அதனுடைய அர்த்தம். உண்மை உள்ளவன் பொறுப்புள்ளவன், தன் வாழ்க்கையில் கவனம் உள்ளவன், தன் ஓட்டத்தில் மிக மிக நேர்த்தியாய் தன் வாழ்க்கையை ஓட விரும்புகிறவன், அவன் ஒரு மேன்மையான ஒரு மனிதன். சிலர் பாருங்க, படிக்கும் பொழுதிருந்தே அவர்களுடைய மேன்மை தெரியும். அவன் நல்லா படிப்பான், அவன் ரொம்ப அமைதியாக இருப்பான், அவன் ரொம்ப நல்லவன். வேலையில் வரும் பொழுது அவனுடைய வேலையை பார்த்து அதிகாரிகள் ஆச்சரியப்பட்டு அவனுக்கு ப்ரமோஷன், அவனுக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. உண்மை உள்ளவன் என்கிற வார்த்தை நல்ல திறமசாலி, நல்ல பக்தி உள்ளவன், நல்ல செபிக்கிறவன், ஞானம் உள்ளவன், விவேகி. அப்படிப்பட்ட மனுஷன் தேவனுடைய தயவினால் ஆசீர்வாதங்களை பெறுவான். பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் தேவன் தான் கொடுக்க முடியும்.
இந்த உலகம் பணத்தை கொடுக்கும், இந்த உலகம் சந்தோஷத்தை கொடுக்கும், இந்த உலகம் பதவிகளை கொடுக்கும். ஆனால் ஆசீர்வாதம் தேவன் தான் கொடுக்க முடியும். உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதமாய் அவர்தான் மாற்ற முடியும். உன்னுடைய அந்திய காலத்தில் உன்னை ஒரு கனத்திற்குரியவனாய் மகிமையானவனாய் அவர்தான் மாற்ற முடியும். மனுஷர்களுக்கு முன்பாய் தேவன்தான் உன்னை அலங்காரமாய் வைக்க முடியும். உனக்கு நல்ல சுக பலன் ஜீவனை தந்து உனக்குள்ளாய் நல்ல கிருபையை கொடுத்து அவர்தான் நடத்த முடியும். என்ன இன்றைக்கு ஆண்டவரே, ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுங்க. பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் அளவில்லாமல் இறங்கும். இந்த மாதம், இனி வரும் மாதம், இந்த வருஷம் பரிபூரணத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீங்க. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நிறைய பேர் அந்த பரிபூரண ஆசீர்வாதத்திற்காய் காத்திருப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவதில்லை. ஆண்டவரே, ஜெபித்தால் பரலோகம் திறந்துடும், ஜெபித்தால் இந்த பூமி ஆசீர்வதித்துடன் சொல்லி ஆண்டவரே ஜெபத்தை மட்டும் நம்புகிறார்கள். ஆனால் நான் ஜெபிப்பதற்கு, நான் ஜெபம் கேட்கப்படுவதற்கு என் வாழ்க்கை மிக முக்கியம். நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும், நான் ஞானம் உள்ளவனாக இருக்கணும், நான் தாழ்மை உள்ளவனாக இருக்கணும், நான் கடினமாய் உழைக்கணும், என் வேலையில் நான் தேவனுக்கு முன்பாய் மனுஷர்களுக்கு முன்பாய் நான் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்கணும் என்பதை அநேகர் மறந்து விடுறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேத சத்தியத்தின்படி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஆவி உண்மை உள்ளதாய் மாறட்டும், ஆத்துமா உண்மை உள்ளதாய் மாறட்டும். அவங்கள் சரீரம் ஆண்டவரே தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாய் மாறட்டும். அவர்கள் சரியான ஆலயத்தில் சரியான இடத்துல வைக்கப்படட்டும். தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கணும். அவங்க வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் வெளியாகட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பாவங்கள் ஆண்டவரே அவர்களை விட்டு விலகட்டும். ஐயோ, என் குடும்ப ஆசீர்வாதம் இந்த குடி பழக்கத்தினால வீணாயிடுச்சு ஆண்டவரே, தவறான உறவினால என் குடும்பம் உடைஞ்சி போச்சு, ஐயோ என் வாழ்க்கையை நான் சீரழித்து விட்டேனே என்று கலங்கி கொண்டிருக்கலாம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இன்றைக்கு ஆண்டவரே, என் அன்பு ஜனங்கள் உம் அண்டையில் வரட்டும் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கை நீர் சீர்படுத்தும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் வரட்டும், ஆசீர்வாதம் வரட்டும், நிறைவு வரட்டும். என் அன்பு பிள்ளைகள் படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்தட்டும். சரியாய் படிக்கலைன்னா பரிபூர்ண ஆசீர்வாதம் வராதே ஆண்டவரே. படிப்பை கவனமாய் ஆண்டவரே கவனமாய் இல்லாவிட்டால் நன்மை வராதே ஆண்டவரே. நீர் உதவி செய்யும். நான் ஆண்டவரே உத்தமனாயிருப்பேன், நான் உண்மை உள்ள மனுஷனாயிருப்பேன், நான் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறுவேன் என்று இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே ஒரு தொடுதல் வரும்படி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்தில் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்களை கெடுக்கிற அந்நிய ஆவிகள், அந்நிய சக்திகள் விலகுவதாக. ஒரு உண்மையுள்ள ஒரு ஆசீர்வாதமான கணவனாய், மனைவியாய், பிள்ளைகளாய் எங்கள் குடும்பம் மாறட்டும். ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். திரும்ப சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நிச்சயமாக நீங்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். God bless you.